மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, அனைத்து பதிவிலும் வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், சிறப்பாக நல் வழியில் வாழ்ந்துவிடு என்பதுதான் என் பதிவில் இருப்பது. என் உறவுகளே, அதுபோல் இன்றும் ஒரு அழகான பதிவுதான். எதிர்பார்த்தது நிகழாமல் போகலாம், எதிர்பார்ப்பது நமது. எண்ணியது நிகழாமல் போகலாம், எண்ண வேண்டியது நமது. இலக்குகள் பொய்த்து போகலாம், இலக்குகளை உருவாக்குவது நமது. கனவுகள் நிகழாமல் போகலாம், கனவு காண்பது நமது. நம் எண்ணங்கள் தெளிவு இல்லாமல் இருக்கலாம், தெளிவூற நிகழ்த்தி கொள்வது நமது. எப்பொழுதும் நல எதிர்பார்ப்பின் மீதே பயணத்தை கொள்வது மனித இனத்திற்கு சொந்தமானது. என் உறவுகளே, தோல்விகளை கண்டு துவளுமா உங்கள் மனதென்று இருந்தால் அதனிடம் சொல்லுங்கள். கவலையும் வாழ்க்கையில், சிறு சிறு கவலையும் வாழ்க்கையில் தவளை போல் துள்ளி குதித்து உள்ளத்தில் எழுந்துவிடலாம். அது நிரந்தரம் அல்ல. அடுத்த நீர்நிலையை கண்டு துள்ளி குதித்து செல்வதை போல் சென்றுவிடும். மகிழ்வலையை தேடி அலையும் சில மனிதர்களிடம் நல் குணங்கள் இருந்தாலும் தீது மனதுக்குள் நிறைந்து இருப்பதால் வாழ்க்கையில் அடுத்த கட்டங்கள் செல்லாமல் ஒரு கட்டத்திற்குள்ளே வாழ்க்கையை முடக்கி கொண்டு வாழும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் தன் நிலைப்பாட்டை மாற வேண்டும் வேண்டும் என சொல்லும் நிலையில் அவர் வாழ்க்கையில் குழப்பத்தில் செல்லும். என் உறவுகளே, எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் தெளிவாக இருத்தல் வேண்டும். நம் வாழ்க்கை என்பது நம்மால் தான் வாழ்ந்து முடிய வேண்டும் என்பது அந்த குறிக்கோளில் நீங்கள் ஆணித்தரமாக நின்றிருந்தால் கவலைகள், இன்னல்கள் எந்த வழியில் உங்களை தாக்க நினைத்தாலும் சற்று அதுவே தானாக விலகிவிடும். அழகான மண்தடம் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திடும். நாம் எண்ணியது போல் வாழ்க்கை என்றால், நீங்கள் எண்ணியது போல் வாழ்க்கையாக வேண்டும் என்றால், நீங்கள் நீங்களாக இருக்கும் அழகான நிலைமையை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ளும் நிலைமைக்குள் நீங்கள் இறங்கினால் ஒழிய இது நிகழப் போவதில்லை. என் உறவுகளே, வாழ்க்கை என்பது எப்பொழுதும் அனைவருக்கும் சமம் என்பது அல்ல. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இலக்குகள், அவரவர் இலக்குகளை அவரவர்கள் வெற்றியடைய வேண்டும் என நினைப்பதுதான் அவரவர்களின் நினைவுகள், அழகுகள். என் உறவுகளே, நம் வாழ்க்கை நம் கையில், நம் சிந்தனை நம் கையில், நம் வாழ்க்கை நம் கையில் தான் என அழகாக வாழ பழகுங்கள்.